புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசிய அமைச்சர் திரு மெய்யநாதன், அறந்தாங்கி அரசு முன்மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 298 மாணவர்களுக்கும் மற்றும் நாகுடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 101 மாணவர்களுக்கும் 90 மாணவிகளுக்கும் மற்றும் சுப்பிரமணியபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 294 மாணவர்களுக்கும் சுப்பிரமணியபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 188 மாணவிகளுக்கும் மொத்தம் 971 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். மாணவ மாணவிகள் நாள்தோறும் பயன்படுத்துவதன் மூலம் பள்ளிக்கு உரிய நேரத்திற்கு சென்று வருவது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்திற்கும் பேருதவியாக உள்ளது என்றும், 60.50 லட்சம் மதிப்பில் நபார்டு திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ள கால்நடை மருத்துவமனை கட்டிடத்தினை சுப்பிரமணியபுரம் ஊராட்சியில் அமைச்சர் திறந்து வைத்தார். மேலும் தமிழ்நாடு அரசின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நலத்திட்ட பணிகளை உரிய முறையில் பெற்று மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விதைகளை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஐசா மெர்சிரமியா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சம்பா பருவ நெற்பயிர் அறுவடைக்கு பின் தற்போது கோடை நெல் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் நாற்றங்கால் தயார் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும், உணவு தானிய உற்பத்தியில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கோடை பருவ நெல் சாகுபடி வரம்பு 1300 ஏக்கராக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்நிலையில் தனியார் விதை விற்பனையாளர்கள் சான்று விதைகளில் வெள்ளை அல்லது நீலம் நிறம் முறையே சான்று அட்டை மற்றும் விவர அட்டை பொருத்தப்பட்ட விதைகளை விவசாயிகளுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்றும், விவர அட்டையில் பயிர் ரகம், நிலை, குவியல் எண், காலாவதி நாள், பயிர் செய்ய ஏற்ற பருவம், உற்பத்தியாளர் விவரம் உள்ளிட்ட 14 வகையான விவரங்கள் அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அதேபோல் கோடை பருவத்துக்கு உகந்த தரமான நெல் விதைகளை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும், குவியல் வாரியாக தனித்தனி பக்கங்களில் விதை இருப்பு விவரங்கள் பதிவிட வேண்டும் என்றும், புதுக்கோட்டை அறந்தாங்கி விதை கோட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து வட்டாரங்களில் சம்பந்தப்பட்ட விதை ஆய்வாளர்களால் அரசு வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் தனியார் விதை விற்பனை நிலையங்களில் கோடை நெல் சாகுபடிக்கு கொள்முதல் செய்து இருப்பு வைக்கப்பட்டுள்ள நெல் குவியல்களில் அலுவலக மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட நகர் ஊரமைப்பு அலுவலகத்தின் சார்பில் புதுக்கோட்டை கூட்டு உள்ளூர் திட்ட குழுமத்தின் 23வது கூட்டம் பொருள் தொடர்பான கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திருத்திய வளர்ச்சி கட்டணம் தொகையை அதிகரித்தல் தொடர்பாகவும், அலுவலகத்தில் தினக்கூலி அடிப்படையில் துப்புரவு பணியாளராக நியமனம் செய்திட ஒப்புதல் வேண்டுதல் தொடர்பாகவும், அலுவலகத்திற்கு வாடகை முறையில் வாகனம் நியமனம் செய்திட ஒப்புதல் வேண்டுதல் தொடர்பாகவும், திட்ட அனுமதி வழங்கப்பட்ட மனைப்பிரிவு மற்றும் கட்டிடங்களுக்கு பின்னேற்பு ஒப்புதல் சமர்ப்பித்தல் தொடர்பாகவும், குழும நிதி முதலீட்டின் கீழ் பாரத ஸ்டேட் வங்கியில் சேமிப்பு தொகையின் இருப்பு விவரம் தெரிவித்தல் தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் வை முத்துராஜா மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் 537 பயனாளிகளுக்கு 2.58 கோடி மதிப்பிலான விலையில்லா வீட்டுமனை பட்டாவினை சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் விலையில்லா வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், புதுக்கோட்டை வட்டத்தில் 63 பயனாளிகளுக்கும், அறந்தாங்கி வட்டத்தில் 42 பயனாளிகளுக்கும், கந்தர்வகோட்டை வட்டத்தில் 54 பயனாளிகளுக்கும், ஆலங்குடி வட்டத்தில் 36 பயனாளிகளுக்கும், கரம்பக்குடி வட்டத்தில் 15 பயனாளிகளுக்கும், இலுப்பூர் வட்டத்தில் 49 பயனாளிகளுக்கும் ஆக மொத்தம் 537 பயனாளிகளுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டாவினை தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோடைப்பருவ நெல் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து 40% நீரினை மிச்சப்படுத்தலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீர் இருப்புள்ள கிணறு மற்றும் ஆழ்துளை கிணற்று பாசனம் உள்ள இடங்களில் விவசாயிகள் கோடைப்பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். எனவே விவசாயிகள் திருந்திய நெல் சாகுபடி மேற்கொள்வதன் மூலம் 40% நீரினை மிச்சப்படுத்த முடியும் என்றும், இதன் மூலம் நெல் மகசூல் கூடுதலாக கிடைக்கிறது என்றும், எனவே திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்திட தரமான சான்று பெற்ற உயர் விளைச்சல் வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும், 1 ஏக்கர் நடவு செய்ய 2 கிலோ விதைகள் போதுமானதாகும் என்றும், 1 ஏக்கர் நடவிற்கு 1 சென்ட் நாற்றங்கால் போதுமானது என்றும், மேட்டு பாத்திகள் அமைத்து பாலித்தீன் தாள்களை பரப்பி மரச்சட்டங்கள் வைத்து அதில் மண்ணையும் தொழு உரத்தையும் கலந்த கலவையை நிரப்பி விதைக்க வேண்டும் என்றும், புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து கோடைப்பருவ நெல் சாகுபடியில் உயர் விளைச்சல் பெற்று பயனடையுமாறும், கூடுதல் விவரங்களுக்கு தங்கள் பகுதி வட்டார மேலாண்மை விரிவாக்க மையத்தினை அணுகிடலாம் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.